அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். பேரவையில் அசிங்கப்பட்ட திமுக, பேரவையிலிருந்து திடீரென எழுந்து ஓடிய உதயநிதி, எதுக்காக அப்படின்றத நம்ம விரிவா பேசுவோம். இன்னைக்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் திமுகவ பதில் சொல்ல முடியாம திணறுற விஷயத்த நம்ம நெறையா பார்க்க முடிஞ்சுச்சு. இத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். இன்று பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல பெரம்பூர் உடைய சட்டமன்ற தொகுதியில இருக்கிற நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கு. இத பத்தி அடுத்த 1 மணி நேரத்துல வந்த மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கு. உண்மை செய்தி. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள நான் டீட்டெயில்டா சொல்றேன். மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. முடிஞ்சா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, முக்கியமா இன்னைக்கு சட்டப்பேரவை ஆரம்பிச்ச உடனே 3 முக்கிய துறைகள் மீதான மிகப்பெரிய பட்ஜெட்டின் விவாதம். இதுதான் இன்னைக்கான கான்செப்ட்டே பேரவையில. அது என்னென்ன துறை அப்படின்னா, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை மற்றும் அ பொதுப்பணித்துறை. இந்த 3 துறைகளை பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு இந்த பட்ஜெட் மீதான விவாதம், மானிய கோரிக்கைகளை பத்தி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, முழுக்க முழுக்க திமுக அரசியல் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்மானம். இன்னைக்கு எதிர்க்கட்சியுடைய தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நடந்த அமுதன் கொலை வழக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல இறந்து போன பையன், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர்ல இறந்து போன +2 மாணவன். இவங்க 2 பேத்துக்குமான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம். இதுல அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்கள் எந்திரிச்சு மிகப்பெரிய அளவுல சொல்லிட்டு இருந்த ஒரே விஷயம், போதை பழக்கத்தை கொண்டுட்டு போய் காவல்துறை அதாவது கல்லூரி நிர்வாகத்திட்ட சொன்னதுதான் அந்த பையனுடைய கொலைக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிர்மல்குமார் அவர்கள் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பேரவையோட ஒரு மிகப்பெரிய வெடிப்புக்கே காரணமாயி போச்சு. என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லைங்க, இது ஒரு இரு தரப்புக்கு முடியமான ஒரு கும்பல் பிரச்சனை. இதுல செல்போன் புடுங்கினதுல இருந்து ஏகப்பட்ட விசாரணை போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள நடந்த முன்விரோதம் காரணமா இருக்கு. அவங்க பைக்கை இந்த பையன் எடுத்துட்டு போயிட்டான், இந்த பையன் பைக்கை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. சமையலு கூடால நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இவ்வளோதும் ஒரு வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு காவல்துறையினர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் முழு உண்மை வெளியில வரல அப்படின்னும் போது, இதை எடுத்த உடனே இப்படிலாம் சொல்றது அவ்வளவு தூரம் நல்லா இல்லைன்னு சொல்லி ஆரம்பிச்ச உடனே உதயநிதிக்கு பாத்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு. ஏன்னா திமுக ஆட்சியில தான் மிகப்பெரிய அளவுல போதைப் பொருள் பழக்கம் அப்படின்றது வந்திருக்கு. இந்த கடந்த 5 வருடம் திமுக ஆட்சி காலத்தின் போது 2021லிருந்து 26 வரையிலான ஒரு சின்ன காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா போதைப் பொருளால கைது பண்ணப்பட்டவங்களும், அதிகமா பாலியல் சீண்டலான போக்சோ வழக்குகளும் பதியப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருட கணக்கா நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் எடுத்து போட்டாப்புல. முதல் வருடம் 6500, 2வது வருடம் 10,000, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 15,000, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20,000த்துக்கும் மேற்பட்ட போக்சோ வழக்கு சிறு குழந்தைகள் மேல நடந்த ஒரு விஷயத்த எடுத்து சொல்லிட்டாங்க சட்டசபையில. உடனடியா பார்த்தீங்கன்னா, உதயநிதிக்கு படீர்னு கோவம் வந்துருச்சு. ஆத்தாடி, இப்படி அப்படியே வெட்ட வெளிச்சமா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, லைவ் வேற போயிட்டு இருக்கு. திமுக பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவருக்கு இருந்த ஒரே ஒரு துருப்பு சீட்டான அமைச்சர் சரத் அவர்களுடைய ஒரு விஷயம். இந்த ஐபிஎல் சீசன்ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல கையில என்னத்தையோ வச்சு நுறுக்குறாப்புல, என்னத்தையோ இதை வச்சு நடக்கிறார். அது என்ன ஏதுன்றதுலாம் நமக்கு தெரியல. ஒருவேளை அது போதைப் பொருளாவே இருந்தாலும், இன்னைக்கு அமைச்சர் சரத் சொன்ன மாதிரி, அது திமுக ஆட்சி காலம்பா, அப்ப வாசல்ல நின்று நான் வாங்கினேன்னா நீ தான் வித்தியான்னு சொல்லி நேருக்கு நேரா கேட்டு போயிட்டாப்ல. இது 2வது தூபம் போட்ட மாதிரி ஆயிப்போச்சு சட்டமன்ற பேரவையில. ரைட்டு, இவ்வளோ பெரிய விஷயம் போய்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு எந்திரிச்ச மீண்டும் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஜாபர் சாதிக்கை பத்தி ஒரு மிகப்பெரிய உண்மை சொல்லியிருக்காரு. ஜாபர் சாதிக்னா யாரு அப்படின்னு நான் பழைய வீடியோக்கள்ல டீட்டெயில்டாவே சொல்லியிருக்கேன். போதைப் பொருள் கடத்தல் மிகப்பெரிய ஒரு மன்னன் தான் இந்த ஜாபர் சாதிக். இந்த ஜாபர் சாதிக்கு இயக்குனர் அமீர், உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரியான திமுக நபர்களுடைய மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. இதுதான் சவுக்கு சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் கொடுத்துச்சு. அவங்களுடைய அலுவலகம் சூறையாடலுக்கு காரணமானவும் இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுல வந்த பணத்துல நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு பணம் போயிருக்கு அப்படின்றது அவங்களுடைய கம்ப்ளைண்ட். இந்த ஒரு சாவர் சாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா, டெல்லியில போதைப் பொருள் வழக்கு இருக்கு. அந்த போதைப் பொருள் வழக்கு சம்பந்தப்பட்ட நபரோட இந்த திமுக இவ்வளவு பெரிய டீலிங்ல வச்சுட்டு இருந்தது தான் கடந்த 5 வருடம் தமிழ்நாட்டுல போதைப் பொருள் பழக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் உண்மையை சொல்லிட்டாப்ல. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, மீண்டும் திமுக பயங்கர அமளி. இன்னைக்கு இவ்வளோ நாள் சட்டப்பேரவை கூடுனதுல இன்னைக்கு தான் திமுக வெளிநடப்பு பண்ணுனதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. KN நேரு, மீண்டும் ஏவா வேலு அவர்கள்லாம் ஐயா, நேரலையில போய்கிட்டு இருக்கு, இவங்க திமுகவை பத்தி வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல வருத்தப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் அங்க உள்ள இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அவர் இந்தியா டுடே அப்படின்ற இங்கிலீஷ் சேனல் நடத்தின ஒரு மிகப்பெரிய வட்டமேசை மாநாடுல இன்னைக்கு கலந்துட்டு இருந்திருக்கிறாப்ல. அதனாலதான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு விஜய் அவர்கள் வேகமா வரல. இன்னைக்கு 100வது நாள் ஆட்சி வேற அப்படின்றனால ஒரு மிகப்பெரிய ஆலோசனை இந்த மாதிரிலாம் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல மீண்டும் எழுந்த அந்த ஒரு விவாதத்தின் அடிப்படையில 2வது அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீண்டும் திமுகவை பார்த்து, உங்களுக்கெல்லாம் கண்ணியம் இருக்கா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ள வந்தா எழுந்து கூட நிக்க மாட்டாரா உங்களுடைய
எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளால் திமுகவை துளைத்தெடுத்ததை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாத திமுக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. வெளிநடப்பு பண்ணி பார்த்தீங்கன்னா, உதயநிதியோட ப்ரெஸ் மீட்டு அதை சொல்கிறது எப்படின்னா, ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானான்ற மாதிரி சட்டப்பேரவையில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. உடனடியாக பொசுக்குன்னு கோவப்பட்டுட்டு வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாராம். இவர் ப்ரெஸ் மீட் வந்து உண்மையை தான் சொல்கிறாரான்னு நம்மலாம் வந்து எதிர்பார்க்கணும். இதே இது பார்த்தீங்கன்னா, அந்த லைவ் வர்றதுக்கு முன்னாடிலாம் உண்மையிலேயே இந்த மாதிரி தான் நடந்திருக்கு போலுக்க சட்டப்பேரவையில். ஐயோ உதயநிதி ஸ்டாலினை பேச விடலை போலியே, திமுக இந்த மாதிரி பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் நம்ம பதறி இருப்போம். அதிமுகவுடைய ஆட்சி காலம்னு சரி, திமுகவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி அவர்கள் வெளியில வந்து லைவ் கொடுத்தும் போதும் சரி, பிரஸ் மீட் கொடுத்தும் போதும் சரி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அட கருமமே, பதில் சொல்ல முடியாம தான் நீ வெளியில வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. மக்கள்லாம் வந்து ஏமாறுறதுக்கு இன்னமும் தயாரா இல்ல. அதனால இந்த திமுக முழுக்க முழுக்க சட்டப்பேரவையில இவ்வளோ வருஷம் பண்ணின ஊழலுக்கு அனைத்தும் சேர்த்து இன்னைக்கு பதிலடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில. ரைட்டா, நிறைய எம்எல்ஏகளுடைய கன்னி பேச்செல்லாம் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா அதெல்லாம் கன்னி பேச்சு மாதிரியே தெரியலங்க. உண்மையிலே திமுக போட்டு வறுத்தெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாளா இவ்வளோ ஊழல் பண்ணி என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படி என்னத்தை வெட்டி குமிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட்டு, இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 2 வயசு குழந்தைய முதற்கொண்டு பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கின கட்சி தான் இந்த திமுக. உங்கள் கட்சியோட நிர்வாகிகள் வந்து எவ்வளோ பண்ணினாலும் உங்கள் கட்சி தலைமை கண்டுக்காமல் இருக்குது அப்படின்றது நம்ம ஆதவர்ஜுனா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். ஆதவர்ஜுனா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரத்தை தூக்கி எறிஞ்சது தான் இதில் வந்து ஹைலைட்டே. ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மேலே குற்றம் இல்லையான்னு நீங்கள் உடனே கேட்குறது எனக்கு கேட்குது. ஆனால் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. எந்த கட்சின்றது கட்சி சார்பு இல்லாமல் உடனடியாக காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு தலைமை கழகமே இறங்கி வேலை பார்க்குது. அதனால பார்த்தீங்கன்னா, ஆனால் திமுக அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க திமுக அப்படியே நம்ம கட்சிக்காரனா, நமக்கு ஒரு கட்சி கூடியவா கட்டியிருக்கேன், சரி ரைட்டுப்பா என்ன ஏதுன்னு பேசி பைசல் பண்ணி விடு. இதுதான் திமுகவுடைய ஒரு கேவலமான ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயம். அதனால அந்த முறை இப்போ இல்லை அப்படின்றது தான் வாதமே. ரைட், அப்படியே நம்ம பெரம்பூர் தொகுதிக்கு வருவோம். இன்னைக்கு 100வது நாள் அப்படின்றது உங்களுக்குலாம் தெரியும். முதல்வர் விஜய் அவர்கள் காலையில ஹாப்பியா ஒரு பதிவு போட்டிருப்பாரு. நான் காலையில வீடியோல இதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா இது எப்படி நீங்க ஹாப்பியா கொண்டாடிடலாம், நாங்க அப்படி கொண்டாட விட்டுருவோமா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய சில எப்படி சொல்றது, கைகூலிகள்னு சொல்லலாம், 200 ரூபாய்க்காக வந்த கூட்டம்னு சொல்லலாம், கொத்தூசுன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த பெரம்பூர் தொகுதியில இருக்கிற ஒரு 4-5 கொத்தூஸ்லாம் என்ன பண்ணிருச்சு, முதல்வர் விஜய் அவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகையிடுக போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி, யாருன்னே தெரியலையா, அந்த ஏரியா சட்டமன்ற தொகுதி மக்களே இல்லைன்ட்டாங்க. ஒரு 4-5 பேர் தான் அவங்க இருக்குன்ட்டாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து வந்த நியூஸ் தான் இது. முற்றுகை பண்ணி எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கல, அது பண்ணி கொடுக்கலன்னு சொல்லும்போது, ஆல்ரெடி பெரம்பூரில் இருக்கிற மக்கள் இணைஞ்சு வந்து, யாருப்பா நீ இங்கே வா, என்ன பிரச்சனை உனக்கு, நீ இந்த ஏரியாக்காரனே இல்லையே, நீ எதுக்கு இங்கே வந்து போராடுறன்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக கேள்வி கேட்டோடனே உடனடியாக 1/2 மணி நேரத்தில் கலைஞ்சு போயிருக்குது கூட்டம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இது இனிமேல் தான் நீங்கள் நியூஸில் பார்க்க போறீங்க. முதல்ல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்காக அந்த கால்வாய் அடைக்கிறதோ, பிள்ளைங்களுக்கான அந்த பள்ளிக்கல்விக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ஒரு 2 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் சுத்தளவு போன பிள்ளைங்களுக்கு நேரடியான பாதை போட்டு கொடுத்தது இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் தொகுதியில ஜரூரா வேலை நடக்கிறது இன்னைக்கு வெளிப்படையா தெரியுது. சட்டமன்ற அலுவலகத்தை புதுப்பிச்சதுல இருந்து முதல்வர் விஜய் அண்ணா அங்க போயிட்டு வர்றது, நிர்வாகிகள் அனுப்பிச்சு விட்டு கண்காணிக்கிறது. அங்க ஏதோ ஒரு கால்வாய்ன்னு நினைக்கிறேன், அதோட கால்வாய் பேர் கூட தெரியல. அந்த கால்வாய் தான் அங்க மிகப்பெரிய பஞ்சாயத்து கொடுக்குது. அதை வந்து சீர் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னால நான் வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். மக்களுடைய பேட்டியும் வந்து அதுல இருக்கும். நிறைய நியூஸ் சேனல்ல கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வேற வேற தொகுதிகளை சேர்ந்த திமுக நபர்கள் பெரம்பூருக்குள்ள நாங்க பெரம்பூர் வாசிகள்னு சொல்லிக்கிட்டு மக்கள் விஜய் அவர்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால நின்று போலியா போராட்டத்தையும் பார்த்தோம். மக்கள் அவங்கள ரிவிட் அடிச்சு அமுச்சு விட்டுருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். 1/2 மணி நேரத்துல கூட்டம் கலைஞ்சு போச்சு. இது வெளிப்படையா தெரிஞ்ச உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா, உதயநிதி இன்னைக்கு சட்டமன்றத்துல இருந்து அவசரமா ஓடி இருப்பாரு பாத்தீங்களா, நாங்க வந்து வெளிநடப்பு பண்றோம்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, வெளியில நின்று போன் அடிச்சிருக்கிறாப்புல. எதுக்காகனா, உதயநிதி பினாமியும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியுடைய தம்பியுமான ரத்தீஸ் அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டிருக்கு. இந்த ரத்தீஸ் அவர்கள் தான் பட்டினப்பாக்கம்ன்ற ஏரியால இருக்கிற மிகப்பெரிய ஒரு பங்களாவுக்கு சொந்தக்காரரு. இங்கேதான் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டது. ஏகப்பட்ட ஹவாலா பணங்கள், வெளிநாட்டு பணங்கள், போதைப் பொருள் கடத்தல் மன்னர்கள் இவங்கெல்லாம் வந்து சந்திக்கிற ஒரு இடமா வந்து அந்த இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தகவலில் சொல்லியிருக்காங்க. இதனால தான் ரத்தீஸ் அவர்கள் வந்து உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்காம பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி இருக்கிறதெல்லாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எந்நேரமும் அவர் கைது செய்யப்படலாம். டாஸ்மாக் முறைகேடு, மதுபான கொள்ளைகள், இதில் அதாவது நம்ம செந்தில் பாலாஜி கூட நடந்த அனைத்து விஷயங்களுக்கும் ரத்தீஸ் வந்து உறுதுணையாக நின்ற ஒரு நபர். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரியுடைய ஒரு தம்பி. இந்த இடத்துல ரைடு வர போறாங்க அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சு முன்கூட்டியே வந்து அலாட் பண்ணி
கொள்ளைகள்ல இருந்து இவ்வளோ நாள் தப்பிச்சுக்கிட்டே வந்த அந்த ரத்தீஸ் வந்து இன்னைக்கு கையும் களவுமா பிடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆல்ரெடி வெளிநாட்டுக்கு தப்பியிருக்கலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் இருந்தா கூட இன்னைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிச்சிருக்காங்கன்றதை தாண்டி அவர் என்ன பேர்ல வெளிநாட்டுக்கு போறாரு, ஏன்னா இப்படி திருட்டுக்காரங்களா வந்து என்ன ஒரிஜினல் பேர்ல வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னு கேட்கறனால இவர் போயிட்டாரா இல்ல போறாரா அப்படின்றது இன்னும் தெரியல. இன்னும் கூட பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை, பேராண்மை, அந்த ஒரு துறை, அடுத்து மருத்துவத்துறை. இன்னைக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு மருத்துவம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமா இருக்கு. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சொன்ன விஷயம், எங்களுக்கு அம்பத்தூருக்கு தயவு செய்து ஒரு மருத்துவமனை இலவசமா கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு 12:30 மணிக்கு மேல நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாரின்னு கேட்டிருப்பாரு. எதுக்காகன்னா எதிர்கட்சியுடைய தலைவரான கருணாநிதி அவர்களுடைய பெயரை அமைச்சர் ஒருத்தர் இழுத்து வச்சு பேசியிருப்பாரு. ரஞ்சித்னு நினைக்கிறேன், ரஞ்சித்குமார் அவர்கள். இவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களுடைய தலைவர் பெயரை இழுத்ததுக்கு ரொம்ப சாரி, இது சபை நாகரிகம் அப்படின்றத இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள்ட்ட இருந்து கத்துக்கணும். இதுதான் முதல் சட்டமன்றம், முதல் தொகுதியிலே, முதல் தேர்தலே வெற்றி பெற்ற முதலமைச்சரான ஒருத்தருக்கு இருக்கிற அந்த ஒரு தலைமை பண்பு அப்படின்றது இதுக்கு முன்னால டெபுட்டி சிஎம்மா, இப்ப எதிர்கட்சி தலைவரா, முன்னாள் முதலமைச்சருடைய பையனா இருக்கிற உதயநிதிக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்வி என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல போயிருங்க. அடுத்த வீடியோல வந்துடுறேன், நிறைய டீட்டெயிலோட வந்துடுறேன். நன்றி, வணக்கம்.